ஓகே, சரி கவனிங்க. நாங்க இது பார்க்க போற பேப்பர் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர். 2017ஆம் ஆண்டு நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர். சப்ரகமு மாகாண கல்வி திணைக்களத்தால போட்டு. சரியா? ஓகே தானே? சரி. டேபிள் கவனிங்க. முதல் 3 கேள்வி. இந்த முதல் 3 கேள்வியும் உங்களால செய்ய இயலுமான்னு செக் பண்ணி பாருங்க. சும்மா சும்மா கண்ணால பாருங்களேன். முதல் 3 கேள்வியுமே உங்களால செக் செய்ய இயலுமாகுமா? செய்ய இயலாது, கொஞ்சம் யோசிக்கணும் சார் அப்படின்னு சொல்றால் உண்மையும் சொல்லிடு. நீ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் சார், நான் எனக்கு செஞ்சு காட்டுங்க கம்ப்ளீட்டா, ஒரு 2 3 பேப்பர் செஞ்சு காட்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு பிடிச்சு கொள்வேன் அப்படின்னு யார் சார் இருக்கிறீங்களா? பேசுங்க பிள்ளை. என்னடா அப்ப செய்யலுமா உங்களுக்கு? அப்பலா செய்வியா? அஃப்லா, மதுஷாலினி, மதுஷாலினி, சார் என்ன மாதிரி செய்யலுமாகுமா? சார் ரெண்டாவது கணக்கு சொல்லிடுங்க சார். ரெண்டாவது கணக்கு கஷ்டம். வேற அடுத்தது வேற யார் இருக்கிற? முபீன், ரெண்டாவது கணக்கு மட்டும். ரெண்டாவது கணக்கு மட்டும். அடுத்தது ஹிமாஸ், அஃப்ரா. ரெண்டாவது தான் கொஞ்சம் என்ன கஷ்டம். எல்லாம் ரெண்டாவது கணக்கு தானா? சரி, ஓகே. கவனிங்க. முதலாவது கணக்கு பார்ப்போமா? முதலாவது கணக்கு என்ன? பேப்பர் கிளாஸ். இதான் பேப்பர் கிளாஸ் நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேப்பர் கிளாஸ். பேப்பர் கிளாஸ் நம்பர் 1. முதலாவது கேள்வி பார்ப்போம். மாம்பழ குவியலில் 2 பங்கு 16 ஆகும். மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்கிறான். பச்சை தண்ணி கேள்வி. மாம்பழ குவியல் ஒன்று இருக்கிறாம், அதுல 2 பங்கு எத்தனையாம்? 16ஆம் அப்படின்னு சொன்னா 2 பங்கு சொல்வது 16 சொன்னா மொத்தம் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு? மொத்தம் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு இருக்கிறான். இதுக்காக ஒரு பொது சமன்பாடு ஒன்று இருக்குது. ஒரு பொது சமன்பாடு இருக்கு. என்ன பொது சமன்பாடு அப்படின்னு சொன்னா, என்ன பொது சமன்பாடு அப்படின்னு சொன்னாடா, நல்லா காமிச்சுக்கோ. மொத்தம் நோட் பண்ணிக்கோங்க அழகா. சரியா? மொத்தம் மொத்தம் தர எக்ஸின் மேல் y, அது என்ன பின்னம்னாலும் இருக்கலாம், சமன் குறித்த பெருமானம். குறித்த பெருமானம் பெருமானம் இதான் அதுக்கான நான் கண்டுபிடித்த சமன்பாடு. ஓகேவா? நான் வச்சுக்கோ. மொத்தம் தர எக்ஸின் மேல் y, yன் ஏதோ அது நீங்க என்ன வேணாலும் போடலாம், அந்த பின்னம் குறித்த ஒரு பின்னம் சமன் குறித்த பெருமானம். இதை அடிப்படையை வச்சு இந்த கணக்கு செய்வோம் காணிங்க. சரி, எனக்கு மொத்தம் தெரியுமா? மொத்தம் தான் கேள்வி. மொத்தம் தெரியாது, மொத்தம் தெரியாது. சோ அந்த மொத்தத்துக்கு பதிலாக நாங்க டோட்டல் டீன்னு வச்சுக்கொள்றோம். டோட்டல் டி. சோ டி தர பின்னம் தந்திருக்கான். எத்தனை பின்னம்? 5ல 2. 5ல 2. ஓகே, வெரி குட். 5ஆ பிரிச்சு 2 பங்கு. 5ஆ பிரிச்சு 2 பங்கு. அந்த குறித்த பெருமானம் எவ்வளவு? 16. 16. சரி, வெரி குட். 5 பிரிக்கிறீங்களா போனால் பெருக்கும். 16 தர 5. அதே மாதிரி 2 பெருக்குதுங்க, அந்த பிரிக்கும். டி சமன் 16 தர 5 இங்க. சரி கவனிங்க. சரி கவனிங்க. 2 2ஆ பிரிச்சால் 1. அதே மாதிரி 16 2ஆ பிரிச்சால் 8. ஆக 8 எத்தனை? 40. ஆகவே மொத்தம் எவ்வளவு?
நாற்பது. 40. கிளியரா விளைஞ்சா? ஓ சார். ஓகே, சரி, அடுத்த கேள்வி போகுமா? ரெண்டாவது கேள்வி. சார் ஓ, இத எங்களுக்கு 5ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு 5ல் 5 எவ்வளோன்னு பார்க்கலாம் தானே. சொன்னது. பட் ஏதை நான் சொல்லிட்டேன் சொன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உனக்கு கஷ்டம், நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் நான் இது சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்குன்னு தனி மெத்தட் ஒன்று இருக்கு தானே. எதை ஃபாலோ பண்ணி சரி லாஸ்டா என்ன வரணும், ஆன்சர் 40. வந்துடணும். ஆன்சர் சரியா வந்துச்சுன்னா சரி, அதை நீ எப்படி ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பட் இந்த இதுதானே, இந்த விஷயம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லா மொத்த விஷயம் காண்றதுக்கு இது யூஸ் ஆகும். சோ இதை மறந்துடாதுங்க. கிளியரா? சரியோ, சரி சார். பாலிசி கேள்வி போவோம். இரண்டாவது கேள்வி. நிமிடத்துக்கு 150 லிட்டர் நீரை சீராக பாய்ச்சும் நீர்க்குழாய் மூலமாக 3 மீட்டர் கனம் தாங்கி ஒன்றை முற்றாக நிரப்ப எடுக்கும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. கவனிங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் போதாம்? ஒரு நிமிஷத்துக்கு 150 லிட்டர். 150 லிட்டர் போகலாம். வெரி குட். அப்படின்னு சொன்னா எத்தனை நிமிஷம் பிடிக்கும் 3 மீட்டர் கனம் நீரை வெளியேற்றதுக்கு, முற்றாக நிரப்புறதுக்கு? சரி. இதுக்கு அடிப்படை அறிவு எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னாடா, கிரேட் 9 அப்படின்ற அதுல இருக்கு அடிப்படை. சரியா? என்னன்னு சொன்னா நான் சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம். 1 மில்லிமீட்டர், ஒரு மில்லி லிட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் கனம். 1 மில்லி லிட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் கனம். 1000 மில்லி லிட்டர் சமன் 1000 சென்டிமீட்டர் கனம். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கனம் 1 லிட்டர். 1000 லிட்டர் 1 மீட்டர் கனம். விளைஞ்சா ஓகே. கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கனம். 1000 மில்லி லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கனம். இது சும்மா பாருங்க, 1 மில்லி 1 சென்டிமீட்டர் கனம்டா 1000 மில்லி 1000 சென்டிமீட்டர் கனம் தானே. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தா 1 லிட்டர். இது எங்களுக்கு தெரியும் தானே. ஓ 1000 சென்டிமீட்டர் கனம் சேர்ந்தாலும் என்னது? 1 லிட்டர். 1 லிட்டர் தான். 1000 லிட்டர் எத்தனை மீட்டர் கனம்? 1 மீட்டர் கனம். 1 மீட்டர் கனம். இவன் காணே அவன் சொல்றான் கேள்வியில, ஒரு நிமிஷத்துக்கு 150 லிட்டர் போதும். ஒரு நிமிடத்துக்கு 150 லிட்டர் அப்படின்னு சொன்னான். எக்ஸ் நிமிடத்துக்கு எவ்வளவு? 3 மீட்டர் கணம். எத்தனை லிட்டர்? 1 மீட்டர் கணம் 1000 லிட்டர். 3 மீட்டர் கணம் 3000. ஆகவே எக்ஸ் சமம். சரி, இதுக்கு குறுக்கு பெருக்கம் செய்யும். இவர் எங்க கொண்டு போய் பெருக்கணும்? இவர் நீங்க கொண்டு போய் பெருக்கணும். இவர் தர 1 தர 3000 லிட்டர் 3000 லிட்டர் சமன் எக்ஸ் தர 150 150 எக்ஸ். இப்போ எக்ஸ் தான் கேள்வி. 150 பேருக்கு இருந்தாலும் போனா பிரிப்பாடு 3000 லிட்டரை 150ஆல பிரிப்போம்.
சமன் எக்ஸ். இந்த சைபர் இந்த சைபர் கேன்சல் பண்ணலாம். சரி, 20. மேல 300 கீழே 15. சரி, வெறும் 30 15 சுருக்கினா கூட இங்க எனக்கு ஒன்றுக்கு எனக்கு 2 மேல் மிச்சமா ஒரு சைபர். ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 20 என்ன? 20 என்னது? கிளியரா? புரிஞ்சுதா? என்ன விஜயார் தானே? சரிதானே? சார். மூணாவது கேள்வி பார்ப்போம். சரி, அஸ்ரீ அஸ்ரீ ஓ சார். இந்த யார் சார் லிங்க் கேட்டா என்னோட அவனோட ஸ்கூல்ல இருந்து புள்ளல்? ஓ சார், 2 காலில் கேட்டுச்சு. நான் சொன்னேன் சல்லி கடி இல்ல படிப்போம் இல்ல சொல்லி. கொடுத்து விடுங்க. கொடுக்கவா? கொடுத்துட்டு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. ஓகே சார். சரி, அடுத்து மூணாவது கேள்வி. 10 கீழ் எக்ஸ் வர்க்கம் y. 10 கீழ் எக்ஸ் வர்க்கம் y தர 2x கீழ் 5. சுருக்குக அப்படின்னு சொல்றான். என்ன சுருக்குக அப்படின்னு சொல்றான். சரி, கவனிங்கடா. இதை சொல்லுவாங்க அச்சர கணித பின்னங்களை பெருக்கல். அச்சர கணித பின்னங்களை பெருக்கல். அச்சர கணிதம் படிச்சாச்சு, சரியா? இது கிரேட் 10 சிலபஸ் பச்சை தண்ணி. சரி, கவனி. மேலையும் கீழையும் பாருங்க, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி விளக்குதா? இல்ல சார். இங்க இல்ல. இல்ல, பட் இங்க இருக்கு. இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த எக்ஸ் வர்க்கம் இனத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னா எக்ஸ் தர எக்ஸ் குறிக்குது. கூடவே அளவை இவன் இனத்தை குறிக்கிறான்னு சொன்னா 2 தர எக்ஸ் குறிக்கிறான். என்ன அடுத்தானடா? அப்ப இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் இங்க சார் பண்ணலாம். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 5 10 5 5 பிரிச்சால் 1, 10 5 பிரிச்சால் 2. 2. ஆகவே மேல பாருங்க, 2 4. 4. இவங்களை பாருங்களேன். ஓகே, 2 4. இப்ப அடுத்த சைட் இதான் இவங்களை பாருங்க. இவங்களை பாத்தீங்கன்னா எக்ஸ் y 1 அவ எக்ஸ் y. கிளியரா? புரியுதா? இன்னொருக்கும் சொல்லி தரணும். வேற என்ன? வேற யாருக்கு அது விளங்காம இருக்குதா? விளங்காம இருந்தா சொல்லி தாரேன். விளங்காம இருக்கா யாருக்காவது? ஓப்பனா சொல்லுங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாப்போமா? அடுத்த கேள்வி. சரி, இவத்துல 7 சென்டிமீட்டர் வரணும், பட் இங்கே வந்து இல்ல. 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஆரைச்சிறை ஓஏபியின் சுற்றளவை காண்க. ஓஏபியின் சுற்றளவு கேட்கிறான். சரி, முதல்ல படத்தை வரைஞ்சிட்டு வா. நாங்க சிலபஸ் கவர் பண்ணிட்டோம், பேப்பர் செய்யறோம் தான். நல்ல மார்க்ஸ் எடுத்துருங்க பிள்ளைகள். நல்ல மார்க்ஸ் எடுக்கலன்னு சொன்னா அது உனக்கு எவ்வளவு பாதிக்குதோ இல்லையோ, பட் என்னையே பாதிக்கும். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு நேர காலத்துடைய சிலபஸ் முடிச்சு பேப்பர் செய்யறோம். இப்படியெல்லாம் செய்யறது யாருமே இல்லை. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை இப்படி செய்யாம விட்டு ஒரு சில பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான், 80 90 எடுக்கிறான். அவனுக்கு அப்படி செய்யாம விட்டு அவன் எடுக்கிறான்னு சொன்னா செஞ்சா எப்படி எடுப்பான் யோசிச்சு பாருங்க. அது நம்ம சளைச்சவங்க அல்ல, நம்ம முயற்சி செய்வோம். வாரது வராது 2வது விஷயம். நீ முயற்சி செய். ஃபர்ஸ்ட்டுக்கு நீ என்ன செய்யணும்?
முயற்சி செய்யணும்டா ஃபர்ஸ்ட். வந்தா வரலையா அது ஃப்ரெண்டா, நீ அதுக்கு பிறகு உனக்கு மன திருப்தி இருக்கணும். சரி நான் கஷ்டப்பட்டேன் ஆனா எனக்கு கிடைச்சல, அதுக்கு நான் என்ன சார் செய்ய அப்படின்னா அது வேற விஷயம். நீ கஷ்டப்படவும் இல்லை படிச்சவும் இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்ஸும் இல்லைன்றா அது உண்ட விடு, அது யார விட உண்ட விடு. சரியோ? வாங்க சாணி. ஓ ஏ பின்னு சுற்றளவுன்னு சொன்னா டோட்டலா கேக்குறேன் என்ன, டோட்டலா கேக்குறேன். இதுக்கான ஒரு பொது சமன்பாடு ஒன்று இருக்கு. பொது சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சு, பொது சமன்பாடு என்னன்னு சொன்னா இப்ப ஒரு பாகை கோணத்துல தான் சந்திரிக்கிறான். சரி, அதே மாதிரி சுற்றளவு 360 மேல் தீட்டா கோணம் தர சுற்றளவு தானே, ஒரு வட்டத்தின் சுற்றளவு சமன்பாடு 2πr சக இந்த ஆரையும் இந்த ஆரையும் 2r. இதான் பொது சமன்பாடு. சுற்றளவு கட்டா வில்லின் நீளம் கட்டிருப்பது இதோட நிப்பாடிடும். வில்லின் நீளம் கேட்டா இதோட நிப்பாட்டியாச்சு. அவன் சுற்றளவு கேட்கிறான்னு சொன்னா எக்ஸ்ட்ரா 2r வரணும். எக்ஸ்ட்ரா யார் வரணும்? 2r வரணும். நான் கேள்வி காட்டும் போது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோ. கட்டாயம் கேள்வி எழுதணும், கட்டாயம் கேள்வி எழுதணும் சொல்லிட்டேன். பேப்பர் என் போடுது, என்ன பேப்பர் போறாது ரெண்டடியா எடுத்துக்கோ, ரெண்டடிச்சு எடுத்துக்கோ. ஓகே, இப்ப கவனிங்க செய்வோம். தீட்டா கோணம் எவ்வளோ? 45 இல்ல 360 தர 2 தர மைட பெருமானம் எவ்வளோடா? 22 7 தர 6 எவ்வளவு? 7 7 சாக 2 தர 7. ஓகே. டேய் 45 கீழ் 360 நான் சொல்லிக்கிறேன், என்ன வரும்? 1 கீழ் 4 1 கீழ் 4 1 கீழ் 4 யாரு சொன்ன? டேய் 45 90 கிடையாது. சரி 1 கீழ் 8. 1 கீழ் 8. டேய் 90 தான் 1 கீழ் 4. அயர்ன்ல பெஸ்ட் ஆகிக்கிற சார் நான் படிக்கிறீங்க என்னடா அப்புறா அப்புறா என்னடா சொல்லி வேலையில வைக்க கடிச்சு நேத்தையில இருந்து அவமானத்துக்கு மேல அவமானம் பொறப்பதானாடி. நான் சரியா தான் சொன்னேன். சரி, இதுக்கு நாட்டு கிடிச்சாவலாம். கவனி, இப்போ இத 2ஆ பிரிச்சோன்னு சொன்ன 8 2ஆ பிரிச்சால் 4, இவன் 2ஆ பிரிச்சால் 4 2ஆ பிரிச்சால் 2, 22ஆ பிரிச்சால் 11. மத்தபடி பிரிக்கிறதுக்கு இல்ல யாருமே என்ன. சரி, மிச்சமா இருக்கிறது பார்க்கணும். கீழே 2 இருக்கிறாரு என்ன. ஓகே, மேல யார் இருக்காங்கடா? 1 1 11. அப்போ 11 சக 2 தர 2 தர 7 எவ்வளோ? 14. 14 கீழ் 2. டேய் கூட்டினா எத்தனை வரும்? 25 என்ன மேல 25 2ஆ பிரிச்சா எவ்வளோடா? 25 2ஆ பிரிச்சா 12 தாசா 5 5 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியரா இப்போ? ஓகே, ஐலண்ட் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆக சார் மாங்க எல்லாம் கிளியரா உங்களுக்கு? அடுத்து எங்க ரிபாஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆகல எல்லாம் கிளியரா? கிளியராடா? அஸ்ரீப் உங்களோட ஸ்கூல் டீச்சர் பேர் என்ன? பத்ருநிஷா. பதுருநிசாவா? பதுருநிசா. ஹிமாஸ் டே ஈசா சார். ஈசா சார். ஓகே. சரி சரி. அடுத்தது ரிஷாதாட
வெரி குட். பயங்கரமான சார் மாதிரிலாம் இருக்கிறான். ஆனா பேர்களே சும்மா பயங்கரமா கிடைக்கும். வெரி குட். அஞ்சாவது கேள்வி பார்ப்போமோ. 4x, 2x வர்க்கம் வையின் பொது மடங்கு சிறுகதை நான்கு. சரி. என்ன கேட்கிறான்? 4x, 2x வர்க்கம் y இவங்கள பொது மடங்கின் சிறியதை கேட்கிறான் அப்படின்னு கேட்டா. சரிங்க, கவனி. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த 4க்கு 2க்கும் பொம்மசி பார்க்கணும். 4க்கும் 2க்கும் பொம்மசி பார்த்தேன்னு சொன்னா 2,4 பொம்மசி பார்த்தேன். முதலாவது நீங்க எத்தனை ஆள் பிரிக்கணும்? 2 ஆள். 2 ஆள் பிரிச்சீங்கன்னா 1,2 மறுபடியும் 2 ஆள் பிரிச்சா என்ன சொன்னா 1,1. ஆகவே 2 தர 2 எத்தனை? 4 4. இப்போ 4க்கும் 2க்கும் பொம்மசி என்ன பிள்ளைகள்? 4. என்னடா 4? வெரி குட். இங்க x இருக்கு, இங்க x வர்க்கம் இருக்குது. x பெரிதோ x வர்க்கம் பெரிதோ? x வர்க்கம் தான் பெருசு. x வர்க்கம் தான் பெருசு. இங்க y இல்ல, பட் இங்க y மட்டும் இருக்குது. சோ y போட்டுடு. சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ. அப்போ போய்க்கா பேப்பர் கிளாஸ் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ. சரி, கவனிங்க. முக்கோணி ஏபிசி பிக்யூஆர் செம்பக்கம் பக்கம் நிபந்தனையில் ஒருங்கு செய்வதற்கு கட்டாயமாக சமனாக வேண்டியிருக்க வேண்டிய பக்கச்சோடி யாது? சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த செங்கோணம் வரும். இந்த செங்கோணம், இங்க ஒரு செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் யாரு? செம்பக்கம். சோ இந்த ஏசிக்கு பிஆர் சொல்றது, ஏசிக்கு பிஆர் யாரு? சமனாக காணப்படும். செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம், செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம். அதே நேரம் அடுத்தது பாருங்க, இந்த ஏபியும் பிக்யூம் பருமல் எப்படி இருக்கும்? சமனா இருக்குப்பா, சமனா. இது பாரு நீளமா இருக்குது, கொஞ்சம் கட்டையா இருக்குது. இது கொஞ்சம் நீளமா இருக்குது, கொஞ்சம் கட்டையா இருக்கு. சோ யாரு அடுத்த மற்ற உறுப்பு ஜோடி யாரு? ஏபிக்கு யாரு புள்ள? பிக்யூ. ஏபிக்கு பிக்யூ. கிளியரா? முதலாவது பக்கம் யாரு? ஏசியும் பிஆரும். ரெண்டாவது ஏபியும் பிக்யூயும். 10வது கேள்வி. ஓகே, இது என்ன வடிவம்? சுட்டி வடிவமா மடக்கை வடிவமா? இதை மட்டும் மடங்கப்படுத்திட்டு சுட்டி வடிவம். சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாத்துறதுக்கான பொது சமன்பாடு தெரியுமா உள்ள? இவர்தான் அவர். சுட்டி மடக்கை. சுட்டி வடிவம் சொன்னா அதுக்கான பொது சமன்பாடு a in b சமன் c. இத மடக்கைக்கு மாத்திரம் சொன்னா லோப் கட்டாயம் போடணும். அடி மாறாது இந்த c மேல போய் b க்கு வந்துறார். அதாவது a in c சமன் b. வளைஞ்சா என்னடா இவரை நாங்க அடின்னு சொல்றோம். சொல்லுவானது அடி. இவரை சொல்லுவோம் அழுக்கு. அடியையும் மடுக்கையும் கொண்டாக்குறதான சொல்ல சுட்டி. இது பெருமானம். இது பெருமானம். சோ அடி மாறாது. சுட்டிக்கு மடக்கைக்குரிய டிஃபரண்ட் என்னன்னு சொன்னா லொக் இருக்குங்க, லொக் இருக்காது. லொக் இருக்கும், லொக் இருக்காது. அடிகள் ரெண்டும் சமமா இருக்கும். பட் இந்த அடுக்கும் பெருமதியும் இடம் மாறும். இந்த அடுக்கும் பெருமதியும் இடம் மாறும். மற்றபடி எதுவுமே. இப்ப 81 சமன் 3/4 அடுக்கு. அதை நாங்க எப்படி மாத்தலாம்? இப்படி மாத்தலாம். 3/4 அடுக்கு சமன் 81. இது மாதிரி இருக்குதா பாரு. 3, 4, 81. இது சரியா?
ஓ சரி. இதை நாங்க மடக்கைக்கு மாத்த போறோம்னு சொன்னாடா லோக் கட்டாயம் போடணும். log அடி மாறுமோ 3 மூணுண்டது இல்ல மாறாது. மாறாம என்ன நடக்குது 81 மேல 81 மேல போகும் 4 கீழே வரும். அப்ப 81 கிளியரா? ஓ சரி. ஓகே நோட் பண்ணிக்கதை. ஓகே ഇവിടെ ഒരു കേസ് വന്നിരിക്കുന്ന സിമ്പിൾ ആണ് ഒരു വിഷയം. എക്സ് ആയത് 0 സമൻ എക്സ് 5 0 സമനാണ് വരുന്നത്. സോ എക്സ് സമൻ 0 அல்லது എക്സ് 5 സമൻ 0 சம 5 சமத்துக்கு மேல போனா 5 இவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓ இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் 10க்கு 5